ஜெம்சியின் குடும்ப உறவுகளை இயற்கை மிக மிக அழகானது, ஆபத்தானதும் கூட. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக காற்றடிச்சு மழை வேய போகுதுன்னு. மேகம் பாருங்களேன், அப்படியே அது பாட்டுன்னு கிளம்பி எங்கேயோ போயிட்டுருக்குது மக்களை. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அற்புதமான இந்த காட்சியை உங்களோட பகிர்ந்துக்க விருப்பம். அதனால் நம்மளுடைய சிசி நியூஸ் குருவிலையும் ஜெம்சி குருவிலையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மேக மூட்டை எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். மலை துளி அப்படியே விலக ஆரம்பிச்சிருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அடிவாரத்தில் அற்புதமாக இருக்குங்க. பார்த்தீங்களா? அப்படியே கருமேகமும் வெண்மேகமும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணையிறத இடத்த பாருங்களேன். என்ன கிளாரிட்டி! அந்த காட்சியை என்னதான் கேமராவில் பார்த்தாலும் நேரடியாக பார்க்குறதுடைய ரம்மியமே வேறு. இருந்தாலும் நான் நேராக பார்த்துட்டு உங்களோட இது பண்ணுறேன். இப்போ அந்த மலையில் அற்புதமாக அந்த கருமேகங்கள் வந்து மூட போகுது. தெளிவாக பாருங்கள், மேகம் வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த மலையில் இருக்கிற அந்த வெண்மேகம் மறைஞ்சி அப்படியே கருமேகம் போகுது. ரம்மியமான காட்சி, என்ஜாய் பண்ணுங்க. இங்கே பாருங்களேன், இந்த பருவ காலத்தை உங்களோட பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸோ ஆவணியில் அற்புதமாக இந்த இயற்கை காட்சி நம்ம காண முடியுது. தெளிவாக பார்த்துங்க. ஆகஸ்ட் 29/8/2024. ஸோ இன்னும் இங்கே வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா? அங்கே அப்படியே பாருங்களேன், அந்த மலை மேலே அப்படியே முட்ட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே தெரியுது இல்லைங்களா? ஸோ அதை தொடர்ந்து இந்த பக்கமும் முட்டை போகுது. அந்த வெள்ளை பகுதியும் இங்கே இருக்கிற அந்த ஒயிட்டு மேகங்களும் மறைஞ்சு அப்படியே இதோ மேலே வருங்களோ பூரா அப்படியே கரையேன்னு மேகம் தட்டி எறிய போகுது மழை. ஸோ சுழிக்க ஆரம்பித்தாச்சு. சரிங்களா? காற்றுல நான் பேசுகிறது சரியாக கேட்குதா கேட்கலையான்னு தெரியல. இருந்தாலும் ஒரு 360 டிகிரி பார்த்துருவோம். ஸோ அப்படியே ரம்மியமாக போகுது பாருங்க. சுற்றி கவுந்துருச்சு. இங்கே மட்டும்தான் சூரியனுக்கு கேப் இருக்குது. அதை காட்டுறேன்னு தெளிவாக பாருங்கள். இந்த சந்தில் மட்டும்தான் சன்னு தெரியுது, நல்லா நோட் பண்ணிக்கங்க. மற்ற எல்லா பக்கமும் கரு மேகம் அப்படியே சும்மா தட்டி காய போட்டுக்கிட்டு இருக்குது. மழை வேற மாதிரி வரப்போகுது. இருந்தாலும் அற்புதமான இயற்கை காட்சி கண்டு ரசியுங்கள் என் அருமை சகோதர சகோதரிகளை. அட்டகாசமாக இருக்குது போங்க. ஸோ அந்த ஒயிட்டை க்ளோஸ் வச்சு முடிச்சுக்கலாங்களா? வெண்பஞ்சு மேகம், அதன் மேலே கரு மேகம் அப்படியே கவர் பண்ணிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஒயிட்டு மேகம், அதுக்கு மேலே கருப்பு மேகம் வந்து கவர் ஆகிட்டு இருக்குது. இப்போ இங்கே பாருங்களேன், அந்த மலைக்கு மேலே முன்னாடியே மலையை தாண்டி கீழோட போகுது மக்களை. அற்புதமான காட்சி. இதோ யாரோ 2 பஞ்சை தூக்கி மேலே விசிற மாதிரி அந்த மலையவே மறைச்சிட்டு கிராஸ் பண்ணிகிட்டு இருக்குது பாருங்கள். நல்ல வேலை, உங்களுக்காக க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த காட்சி இருந்தது. ஸோ மலையை மறைத்து மலை மேகம் பயணிக்கிறது எனதருமை சகோதர சகோதரிகள். இந்த நேரத்தில் அற்புதமாக ஒரு காதல் கவிதையை போட்டுடலாங்களா? மேகமோ மலையை வெறுப்பதில்லை, மலையோ மேகத்தில் நிலைப்பதில்லை. மேகமாய் வாழ்ந்திருந்தேன் என் மலையே நீ எங்கு சென்றாய். முதல்ல எழுதின கவிதை. ஓகே, உங்களுக்காக இரண்டும் சமர்ப்பணம். நன்றி, வணக்கம் மக்களை.